நம்ம அர்த்தம் பார்த்திருக்கோம். இன்னைக்கு 10வது தசகம் பார்க்க போறோம். 9வது தசகம் பார்க்கும் பொழுது நம்ம பார்த்தோம் பிரம்மதேவன் அதாவது பிரம்மதேவன் உண்டாயிட்டார். ஆனா அதுக்கப்புறம் என்னன்னா தாமரையிலிருந்து வந்துட்டு இப்போ எங்க இருந்து நம்ம வந்தோம் ஒண்ணுமே புரியலையே, எங்க இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு எட்டி எட்டி பார்க்கிறார் தாமரைக்குள்ளே இருந்து. ஆனா எதுவுமே தெரியல அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா. அப்போ சுத்தீர பார்த்தா ஜலம் மட்டும்தான் இருக்கு. ஆனா என்ன ஒரு தாமரை மட்டும்தான் இருக்கு. அந்த ஜலம் தாமரை மட்டும் எப்படி இந்த ஜலத்துல இருந்து எப்படி வெறும தாமரை வந்திருக்க முடியும்? இதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கணும் இல்லையா அப்படின்னு எத்தனையோ ட்ரை பண்ணி பார்க்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்றார், சரி இந்த தாமரை என்னன்னா இது வந்திருக்கு, முதல்ல நான் வந்திருக்கேன், நானுங்கிறது யாரு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ஆலோசனை பண்ணி பார்க்கிறார். அப்படி ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஏதாவது கண்டிப்பா ஒரு ஆதாரம் இருந்தே தீரணும் அப்படின்னு தோணி என்ன பண்ற, அப்படியே இந்த நாளம்னு சொல்றோம் இல்லையா, தாமரையினுடைய தண்டு இருக்கு, அதுக்கு உள்ள ஒரு சின்ன ஓட்டை மாதிரி இருக்கும். அந்த ரந்திரம் வழியா அப்படியே வெளியில பார்க்கிறார். உள்ளுக்குள்ளேயே அப்படியே கீழே அந்த சறுக்கு மரம் மாதிரி அப்படியே இறங்கி பார்க்கிறார். பார்த்தா ஒண்ணுத்தையுமே காணல அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதனால மறுபடியும் என்ன ஆகுது, திரும்பியும் என்னன்னா அந்த தாமரைக்கு மேலேயே திருப்பியும் போய் உக்காந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு பகவான தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டாராம். அப்ப தியானம் பண்ண 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 என்னன்னா சமாதி நிலையை அடைஞ்சுட்டார். 100 வருஷ காலம் போறது. அப்போ அழகான ஒரு திருவுருவம் அவருடைய கண்களுக்கு புலப்படுறது. எப்படின்னா உள்புறமாக, அதாவது வெளியில கண்ணுக்கு நேரா இல்ல, உள்ளுக்குள்ள என்ன, அதனாலதான் அந்தர்திருஷா அப்படின்னு ஸ்லோகத்தை பார்த்தோம். 5வது ஸ்லோகத்துல ரூபம் அந்தர்திருஷா, உள்ளுக்குள்ள தரிசனம் பண்றார். எப்படின்னா ரொம்ப அழகா ஆதிசேஷன் மேல உட்கார்ந்து இருக்க கோலம், அப்படி அழகா சில கிரீடம் மின்றது மகுடம், அதே போல கரங்கள்ல எல்லாம் என்னன்னா தோள்வளை கைவளை இதெல்லாம் இருக்கு. அதே போல ஹாரம் முத்துமாலை எல்லாம் தரிச்சுட்டு இருக்கு. இடுப்புல ரத்னமயமாக இருக்கக்கூடிய அழகான மேக்கலை ஜொலிச்சுட்டு இருக்கு. ரொம்ப அழகான பட்டு வஸ்திரம் உடுத்தின்னு இருக்கு. கழுத்துல கௌஸ்துப ரத்னம் இருக்கு. இத்தனை அழகான ஒரு திருவுருவம். அப்படி அவருக்கு ரொம்ப அழகான ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் பகவான். அப்போ எந்த வேதமெல்லாம் என்னன்னா வேதங்கள் எல்லாம் எந்த பகவானை சுட்டி காண்பிக்கிறதோ அந்த பகவானுடைய இந்த திருமேனி தரிசனம் அந்த பிரம்மதேவனுக்கு கிடைச்சது பெரும் பாக்கியம் இல்லையா. அதனால என்னன்னா பகவான வேண்டிக்கிற இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்றதுக்கான அந்த அறிவு வேணும்னு வேண்டிக்கிற. அப்போ பகவான் சொல்றார், அதான் நம்ம 8வது ஸ்லோகமாக பார்த்தோம். அப்போ இந்த திறமை பூரா உனக்கு கிடைக்கும்பா, என்னுடைய உதவியும் பெற்று நீ நன்னா ரொம்ப அழகா சிருஷ்டி எல்லாம் பண்ணுவ. சிருஷ்டி பண்றதோட அப்படியே விட்டுறக்கூடாது, அதனால தபஸும் பண்ணணும் நீ அப்படிங்கறத சொல்லி, அப்படி உனக்கு என் மேல பக்தி எப்பவுமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லபஸ்வ புவனத்ரயி ரச்சன தக்ஷதாம் அக்ஷதாம்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ சதம் கிருத்த தபாஸ்தத, மறுபடியும் 100 வருஷ காலம் தபஸ பண்ணி அதுக்கப்புறம் என்னன்னா நல்ல ஒரு ஞானத்தை பெற்றுண்டாராம் இன்னும். அதனாலதான் தபஸ் பண்ண பண்ண, அதாவது தியானம் பண்ண 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 நம்மளுக்கு நல்ல ஞானம் உண்டாகும் அப்படிங்கறத சொல்லுவான். அதனால அங்க இருக்கக்கூடிய ஜலம் காத்து எல்லாத்தையும் பருகிட்டு கடைசியில அதை வச்சுட்டே என்னன்னா சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறது வரைக்கும் முன் தசகம் 9வது தசகம் பூர்த்தியாச்சு. இன்னைக்கு 10வது தசகம் ஆரம்பத்திலேயே சொல்றாரு வைகுண்ட வர்த்தித்த. ஏன்னா வைகுண்ட லோகம் அந்த திருக்கோலம் தான் பகவான் தரிசனம் கொடுத்தார் இல்லையா. வைகுண்டம் அப்படின்னாலே என்னன்னா, குண்ட அப்படின்னாலே என்னன்னா தடைகள் அப்படின்னு அர்த்தம். விகுண்ட அப்படின்னு என்னன்னா தடைகளே இல்லாம அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு தபசு பண்ணணும் ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன ஒரு தியானம் பண்ணணும் அப்படின்னா கூட உடனே என்ன ஆறுது, இங்க சாத்தினோமா கதவை சாத்தினோமா, இல்ல அங்க யாராவது வர சத்தம் கேட்கறது, இல்ல இங்க யாரோ வடை பண்ணிட்டு இருக்காளே, மூக்கு அப்படியே தொலைக்கும் இல்ல, அந்த ஸ்மெல் அப்படியே நம்ம மூக்க அப்படியே கொண்டு போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இந்திரியமும் என்ன ஆகும், அப்பதான் தியானம் பண்ண உட்காந்து ஒரு 2 நிமிஷம் கூட ஆயிருக்காது, வேற எதோ சிந்தனை மனசு வேற. அப்ப எவ்வளவு தடைகள் இருக்கு. நம்ம ஒண்ணும் இல்ல, ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்றதுக்கு இவ்வளவு தடைகள் இருக்கு இல்லையா. ஆனா வைகுண்ட லோகம் அப்படிங்கிற அந்த லோகத்துல என்னன்னா எந்த ஒரு தடையும் இருக்காதான். எதற்குன்னா பகவான அனுபவிச்சுட்டே இருக்கிறதுக்கு தடைகளே இருக்காதான். அதனாலதான் அது வைகுண்டம் அப்படின்னே பேர். அதனால இருக்கிற இடமே வைகுண்டமாகும். எப்போன்னா எப்ப நம்ம இந்திரியங்கள் எல்லாம் உள்புறமாக திரும்பி பகவானையே சிந்தனை பண்ணிட்டு எந்த தடைகளும் இல்லாம இருக்கும், அதுவே வைகுண்ட லோகம் தான். அதனால அந்த வைகுண்ட வர்த்தித்த அந்த வைகுண்ட லோகத்துல வீற்றிருக்கக்கூடிய எழுந்தருளி இருக்கக்கூடிய ஹே பகவானே பலோதத பவத் பிரசாதாத்து, உன்னுடைய பிரசாத உன்னுடைய அனுகிரகத்தினால என்னன்னா பிரம்மதேவன் இப்ப முன் அத்தியாயத்தினுடைய கடைசியில இருந்து கண்டினியூ வருது. அப்போ
அதனால என்னன்னா அந்த பலத்தை பெற்றுண்டாராம். பிரம்மா வந்து என்னன்னா வர்த்தித பலோத அப்படின்னா, வர்த்திதனா இன்னும் இன்னும் வளருதுன்னு அர்த்தம். வர்தனம் அப்படி வளருது. என்ன வளர்ந்திருக்கு அப்படின்னா பலம், அதாவது மனோபலம் நல்லா திடமா இருக்கான் பிரம்மதேவனுக்கு. அதனால பவத் பிரசாதம் உன்னுடைய அனுகிரகத்தினாலேயே பலம் பெருகி போய் அம்போஜயோனிகி, அம்புஜம்னா தாமரை, தாமரையே காரணமாக ஜனிச்ச, தாமரையில ஜனிச்ச அந்த பிரம்மதேவன் அசிருஜத்கில ஜீவதேகான், அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜீவ சமூகங்கள் எல்லாம் அந்த தாமரைக்குள்ளேயே அடங்கி இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா ஒரு உடம்ப கொடுக்கிறார் அப்படிங்கறத சொல்றது. ஜீவதேகான் அப்படின்னு என்னன்னா அந்த ஜீவன்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா எது எதெல்லாம் இருக்கும், ஸ்தாஸ்னூனி அப்படின்னு என்னன்னா தாவர ஜனங்கள்னு சொல்றோம் இல்லையா, மரம் செடி கொடி இப்படி எத்தனையோ இருக்கே. மரம் செடி கொடிக்கெல்லாம் வந்து என்னன்னா நம்ம பொதுவா தமிழ்ல அக்ரிணைன்னு சொல்லுவோம் இல்லையா, உயிரற்றது போல தெரியும் நம்மளுக்கு. ஆனா ஆக்சுவலா பார்த்தா அந்த மரம் ஏன்னா நம்ம இன்னும் பார்க்க போறோம் கிருஷ்ணாவதாரத்துல வந்து என்னன்னா 2 மருத்த மரங்களாக இருந்தா அப்படின்னு பார்ப்போம் கந்தர்வர்கள்லாம். அது எதனால அப்படின்னா சாபத்தினால. அது மாதிரி மரங்களுக்குள்ளேயும் அந்த ஜீவன் இருக்கு, அந்த பகவான் இருக்க. அதனால ஸ்தாஸ்னூனி ஸ்தாவர ஜனங்களாகவும் இன்னும் எத்தனை ஜீவராசிகள் இந்த லோக்கத்துல இருக்கோ அத்தனையும் என்னன்னா பூருகமயானி எல்லாம் அந்த பூமியில உண்டாகும்படி வளரும்படி. எது எது ததா திரஷ்சாம் ஜாதி, திரஷ்சாம்னா என்னன்னா சில மிருகங்கள்லாம் எப்படின்னா வெர்டிகலா மேல வளராம ஹரிசான்டலா வளர்ந்துட்டு போகும், குறுக்குல இப்படி வளர்ந்துட்டு போகும் இல்லையா. மாடெல்லாம் பார்த்தா இப்படிதான் நிறைய வளரும், நேர வளர்றதை விட இப்படி ஹரிசான்டலா வளரும். அத போல இருக்கக்கூடிய மிருகங்கள், மிருகஜாதி, அதே போல திரஷ்சம்னா அது மட்டும் இல்ல பறவைகள், இப்படி எல்லாம் எல்லா ஜாதி. ஜாத்தின்னு என்னன்னா பிறப்புல இருந்து இந்த மாதிரி இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்குதான் ஜாதி. நம்ம சொல்ற மாதிரி இந்த ஜாதி பெயரெல்லாம் வச்சு கிடையாது. அந்த மாதிரி மனுஷனி பகவான் மனுஷ ஜன்மமும் சரி எல்லாத்தையும் என்னன்னா தேவபேதான் தேவர்கள் போல எல்லா ஜீவராசிகளையும் படைக்கிறார். ஜீவராசிகளை படைக்கல, ஜீவன்களை படைக்கல. ஜீவன் வந்து அனாதி, அது எப்போ வந்தது எப்போ போறது அப்படிங்கறதெல்லாம் இல்ல. ஆத்மாங்கிறது எப்பவுமே இருக்கக்கூடியது. ஆனா அதுக்கான உடம்ப கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான். இப்ப நம்ம தூங்கி எழுந்துக்கிறோம், நம்மளுக்கு உள்ள எத்தனையோ விஷயங்கள் ஸ்டோர் ஆயிருக்கு. எழுந்திருக்கும் பொழுது என்னன்னா இப்போ ஒவ்வொருத்தர் பேரு ஞாபகம் வந்த உடனே அவங்களுக்கு அவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு உருவம் வந்துடுறது இல்லையா. அதெல்லாம் எப்படி நம்மளுக்கு கிரியேட் ஆகுது, உள்ளுக்குள்ள மனசுல ஆல்ரெடி ஸ்டோர்டு இல்லையா, ஆல்ரெடி சேவ் ஆயிருக்கிற விஷயங்கள் எல்லாம். இப்ப மாம்பழம்னு சொன்ன உடனே அந்த மாம்பழம் இப்படி இருக்கும், இந்த அதுவும் அந்த மாம்பழத்திலேயே வந்து என்ன நீளம் இப்படி இருக்கும், ருமானி இப்படி இருக்கும், அந்த ஷேப்ல இருந்து டேஸ்ட்ல இருந்து எல்லாமே திருப்பி ஞாபகம் வருது இல்லையா. அத போல என்னன்னா உள்ளுக்குள்ள எல்லா ஜீவராசிகளும் போய் ஒடுங்கி இருக்கும். அதனுடைய கர்மாவுக்கு ஏற்றவாறு அதுக்கு உடம்பு கொடுக்கணும். அவங்களுக்கு இப்போ ஒரு கடைக்கு போறோம், கடைக்கு போய் நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ, இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் தான் பணம் இருக்கு, ஆனா மொபைல் வாங்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், சின்னதா ஒரு நோக்கியா மொபைல் வாங்கிட்டு வருவோம். ஏன்னா என்கிட்ட அவ்வளவு பைசா தான் இருக்கு. அதே என்கிட்ட நிறைய இருக்கு, கோடிக்கணக்கா இருக்கு அப்படின்னா உடனே போன உடனே என்னன்னா எனக்கு ஐபோன் கொடுப்பா. ஐபோன் வாங்குறதுக்கும் இந்த நோக்கியா சின்ன போன் வாங்குறதுக்கும் எது முக்கியமான காரணம் அப்படின்னா நம்ம கிட்ட எத்தனை காசு இருக்குங்கிறது. அதே போலதான் நம்ம கிட்ட எத்தனை பாப புண்ணியங்கள் இருக்கு. ஏன்னா யாருமே எந்த விஷயத்தையும் இந்த லோக்கத்துல இருந்து கொண்டு போகவே முடியாது. அப்ப என்ன கொண்டு போக முடியும் அப்படின்னா நம்ம பண்ண பாப புண்ணியங்களும் ஞானமும் மட்டும்தான். நம்ம காலம் இருக்கிற வரைக்கும் அதனாலதான் ஏதாவது ஒரு விஷயத்த கத்துட்டே இருக்கணும், சொல்லிண்டே இருக்கணும் அப்படிங்கறது சொல்றது. அந்த ஞானம் தான் வந்து என்னன்னா ஞானமும் பாப புண்ணியங்களும் தான் அடுத்து நம்ம உடம்புக்கு காரணமாகவே இருக்கும். அதனால அந்த பாப புண்ணியங்கள் நம்மளுக்கு எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏத்த உடம்பு கிடைக்கும். ரொம்ப பாபம் நிறைய பண்ணிருக்கோம் அப்படின்னா மிருக வர்க்கங்களாகவோ இல்ல மரம் செடி கொடியாகவோ எப்படி வேணாலும் இருக்கலாம். அதே பாபங்களும் இருக்கு புண்ணியமும் இருக்கு அப்படின்னா மனுஷ பிறப்பு வரும். மனுஷ பிறப்பு வரும் பொழுது என்ன ஆகுது, அதுலயும் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோமோ சில பர்சன்டேஜ். இப்ப நம்ம வந்து கேன்சல் பண்றதெல்லாம் கிடையாது. பாப்பம் இவ்வளவு இருக்கு புண்ணியம் இவ்வளவு இருக்குன்னா இந்த பாப்பத்துக்கு இந்த புண்ணியம் கேன்சல் ஆயிடுறதுங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த பாவம் எவ்வளவு இருக்கோ அதையும் அனுபவிக்கணும், புண்ணியம் எவ்வளவு இருக்கோ அதையும் அனுபவிக்கணும். அதே போலதான் ரொம்ப புண்ணியம் பண்ணவா, ரொம்ப நிறைய யஜ்ஞங்கள் பண்ணவாலாம் தேவர்கள் அந்த அந்த ஒரு பிறப்பு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றான். அடுத்த 2வது ஸ்லோகத்தை சொல்றார். இப்ப பிரம்மதேவன் இதை போல எல்லா உயிரினங்களையும் படைக்கிறார். இப்படி
படைக்கும் பொழுது என்ன ஆயிடுதான், கொஞ்சம் தமோ குணமும் சேர்ந்து விடுறது. அதனால என்ன ஆயிடுதான், மித்யாகிரக அப்படின்னு என்னன்னா தப்பா புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, மயக்கம், மோகம், அந்த மோகத்தை படைச்சு விடுறாராம். அஸ்மிமதி, அஸ்மிமதின்னு என்னன்னா ஒரு ஈகோ, நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு அகங்காரம். அது அதே போல ராக, ராகன்னு என்னன்னா ரொம்ப அட்டாச்மெண்ட். ஒரு விஷயம், ஒரு வீடுன்னா வீடு ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கிறவாளுக்கு வீடு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், உயிரே போயிட்ட மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு மேலயும் அட்டாச்மெண்ட். அதே போல விகோப அப்படின்னு என்னன்னா கோபம், ரொம்ப கோபம் வருது, கோபமே மனுஷனா இருக்கான் அப்படின்னு சொல்றாளே அந்த மாதிரி. அதே போல பீதி, பயம், இந்த 5 விஷயங்களும் படைச்சுட்டாராம். அப்படி மித்யாகிரக, மித்யாகிரகன்னா தப்பா புரிஞ்சுக்கிறது, ஒரு விஷயத்த மாத்தி புரிஞ்சுக்கிறது, அது மோகம் அப்படின்னு சொல்றது, மயங்கி போயிடுறது. அதே போல அஸ்மிமதி அப்படின்னா நான் தான் பெரியாள் அப்படிங்கிற ஒரு ஈகோ. அதே போல ராக, ராகன்னா அட்டாச்மெண்ட். விகோப அப்படின்னு என்னன்னா கோபம். அதே மாதிரி பீதி, பயம். இது எல்லாம் எதனால வந்தது அப்படின்னா அஜ்ஞான விருத்திமிதி, அஜ்ஞானத்தினால வந்துடுதான். பஞ்சவிதாம்ச சிருஷ்டுவா, இந்த 5 விஷயங்களையும் படைச்சுட்டான். அந்த படைச்ச உடனே ரொம்ப வருத்தப்படுறாராம். ஆஹா, இது என்னது, இத மாதிரி எடுக்கும் பொழுதே இப்படி ஒரு தாமச குணம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை படைச்சிட்டோமே. உத்தாம தாமச பதார்த்த விதானதூனக, தாமச குணத்தினால வரக்கூடிய இந்த குணங்கள் படைச்சாச்சே, இப்ப என்ன பண்றதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறான். அதனால வருத்தப்பட்ட உடனே என்னன்னா, பகவானே நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேனே, உன்னை நினைச்சுட்டு தானே நான் சிருஷ்டி எல்லாம் பண்றேன், ஆனாலும் இது வந்துடுதே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறாராம். அப்படி வருத்தப்பட்டு தேனே ஸ்வதீய சரண ஸ்மரணம் விசுத்தை, இத போல சுத்தமடையணும், என் மனது சுத்தமடையணும். நான் இன்னும் என்னன்னா சிருஷ்டி பண்றதுக்கு இதெல்லாம் தடையாக இருக்க போறதே, இந்த ஒரு ஈகோ, இதெல்லாம் நம்மளுக்கு தூங்கி எழுந்தோடனே நிறைய நம்மளுக்கே வரும் இல்லையா. அவங்க மட்டும் இப்படி இருக்காங்களே, இவங்க மட்டும் இப்படி இருக்காங்களே, நம்மள மாதிரி நம்ம இன்னும் இப்படியே இருந்துட்டு இருக்கோமே அப்படின்றது இருக்கும். அதே போல மோகம் அடைஞ்சு இருப்போம், அதே போல பற்றுதல் இருக்கும், அதே போல கோபம் இருக்கும் யார் மேலேயாவது, அதெல்லாம் கண்டினியூவேஷன் ஆற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால அத மாதிரி எல்லாம் நம்ம மனசுக்குள்ள வர்றதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும், இங்க பிரம்மதேவன் என்ன பண்ணார், உடனே தபசு பண்ண ஆரம்பிச்சுட்டாராம். எதனால அப்படின்னா, அப்பா எனக்கு இந்த மாதிரி 5 விஷயங்கள் அஜ்ஞானத்தினால வந்துடுதே, இதெல்லாம் எனக்கு விட்டு விலகணும் அப்படின்னு உன்னுடைய சரணத்தை நோக்கி வந்துட்டார் அந்த பிரம்மதேவர். அதனால என்னன்னா அறியாமை விலகிறதுக்காக தியானம் பண்ணார். தியானம் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா அந்த விஷயங்கள் அவருக்குள்ளே இருந்து விலகி பியூரிஃபை ஆயிட்டார். விசுத்தி, விசுத்தினா சுத்தமாகிறது. அதனால சுத்தம் வேணும்னு மனசுல பகவான நினைச்சிட்டு தியானம் பண்ணி அந்த சுத்தம் ஆயிட்டேர் அப்படிங்கறத சொல்லி 3வது ஸ்லோகத்தை சொல்றார். அதனால அடுத்தது என்ன பண்றார், தாவத் சசர்ஜ மனசா சனகம் சனந்தம். அப்போ 4 மானச புத்திரர்கள், மனசுல இருந்து 4 பேர் உதிக்கிறாளாம். அவ யாரு அப்படின்னா சனக்கன், சனந்தனன், சனாதனன், சனத்குமாரன் சொல்லக்கூடிய சனாதன ரிஷிகள் குமாரர்களாகவே இருப்பா. எப்பவுமே சின்ன பிள்ளைகளாகவே இருக்கக்கூடியவா. ரொம்ப வயசாகிறதெல்லாம் இவாளுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா எப்பவுமே பகவான்டியே மனசு வச்சுட்டு இருக்கக்கூடியவா. அப்படியேப்பட்ட 4 பேரை சிருஷ்டி பண்ணிட்டார் பிரம்மதேவர். 5 பேர் என்ன தாமசத்தினால வந்துட்டா, இப்போ சத்துவகுணத்தினால என்னன்னா இந்த 4 பேரும் வந்துட்டா. யாரு, சனக்கன், சனாதனன், சனந்தனன், சனத்குமாரன் சொல்லக்கூடிய 4 குமாரர்களை படைச்சுட்டார். அப்படி படைச்ச உடனே என்னன்னா, நீங்க இனிமே சிருஷ்டிய பாத்துக்கோங்க, நான் போய் தபசு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அவ 4 பேரும் என்னன்னா, இல்லப்பா எங்களால சிருஷ்டி பண்றதுக்கு எல்லாம் முடியாது, ஏன்னா இவா சாத்விக அம்சத்தோடவே இருக்கக்கூடியவா. அதனால என்னன்னா நாங்க எப்பவுமே பகவான பத்தின நினைப்போடவே இருக்கோம், அவர் திருவடிகளை அடையறதுதான் எங்களுக்கு முக்கியமா தெரியறது. அதனால இங்க என்ன சொல்ற, தே சிருஷ்டி கர்மணி துதேன நியுஜ்யமானாஹா. பிரம்மதேவன் சொல்ற, இனிமே நீங்க பாத்துக்கோங்க. இப்ப நம்ம எல்லாம் குழந்தைகளை இனிமே நீதான்ப்பா உன்னை நீ பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா, இனிமே நீயாச்சு உன் ஃபேமிலி ஆச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அத போல இந்த 4 பேரும் என்னன்னா குழந்தைகள். ஆனா பிரம்மதேவன் சொல்ற, இனிமே நீங்க சிருஷ்டிய பாத்துக்கோங்க, நான் போய் பகவானை நோக்கி தபஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ற. ஆனா அவள்லாம் சொல்றாளாம், இல்ல எனக்கு வேண்டவே வேண்டாம், பாத பக்தி ரசிக்கா, உன்னுடைய திருவடிகளிலேயே மனசு ஈடுபட்டு இருக்கக்கூடியவாளுக்கு இந்த விஷயங்கள்லாம் காதலியே வாங்க தோணலையாம்.
சிருஷ்டியா? எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நீ பாட்டுக்கு உன்னுடைய சிருஷ்டி வேலையை பாத்துக்கோ, எங்களுக்கு எப்பவுமே பகவான்கிட்ட தான் மனசு ஈடுபடுறது அப்படின்னு ஜக்ருஹு அப்படின்னு என்னன்னா காதுல வாங்கிக்கலையா. ந வாணிம், அவர் சொன்ன வார்த்தைகளை இந்த குமாரர்கள் ஏத்துக்கவே இல்லையா. அதனால இவருக்கு கோபம் வந்துடுதான். தாவத் பிரகோபம் உதித்தம். அப்போ பிரம்மதேவனுக்கு என்னது, நம்ம படைச்சிருக்கோம் அந்த குழந்தைகளை, ஆனா என்ன அந்த குழந்தைகள் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு ஒரு கோபம் வருது இல்லையா பசங்களை பார்த்து. அத போல கொஞ்சம் கோபம் வந்து கொடுத்தான். கோபம் வந்த உடனே அப்படி புருவம்லாம் அப்படி, இப்படியா நான் சொல்றது கேட்க மாட்டீங்களா அப்படின்னு பிரம்மதேவனுக்கு உண்டான உடனே அந்த கோபத்திலிருந்து இந்த புருவ நெரிசல், அந்த புருவம் இப்படி இப்படி அசையறது இல்லையா கோபம் வந்த உடனே, அந்த ரெண்டு புருவத்துக்கு மத்தியிலிருந்தும் என்னன்னா மிருடன்னு சொல்லக்கூடிய ருத்ரன் வெளியில வந்துட்டாராம். அதான் இங்க சொல்ற அஸ்ய ப்ரூமத்யதோ ஜனி அஜனி, அஜனின்னா வந்துட்டார். அப்படி ப்ரூமத்யதோ, ரெண்டு ப்ரூனா புருவங்கள் அப்படின்னு அர்த்தம். புருவத்துக்கு மத்தியிலிருந்து மிருடோ பவதேக தேசக, மிருடோனா மிருடன்னு சொல்லக்கூடியது ருத்ரனுக்கு ஒரு நாமம். அதனால பவத் ஏக தேசக, அவர் யாரு அப்படின்னு கேட்டா பகவானுடைய அம்சமே தான். அதனால பகவானுடைய அம்சமாகவே என்னன்னா உன்னுடைய பவத் ஏகதேச அப்படின்னா, அப்பா குருவாயிரப்பா அந்த மிருடன்னு சொல்லக்கூடியவரும் உன்னுடைய அம்சம் தானே அப்படிங்கறத சொல்லி வந்த உடனே அவர் என்ன பண்றாரா, நாமானிமே குருபதானி, சரி எனக்கு ஒரு இடத்த கொடுங்கோ, எனக்கு ஒரு பேரை கொடுங்கோ அப்படின்னு எடுத்த உடனே கேட்கிறாராம். யாரு? மிருடன்னு சொல்லக்கூடிய ருத்ரன். அப்போ அந்த மிருடன்லாம் நம்ம சொல்றோம் இப்போ, ஆனா அவர் குதிச்ச உடனே என்னன்னா எனக்கு ஒரு பேரை கொடுங்கோ, எனக்கு ஒரு இடத்த கொடுங்கோ அப்படின்லாம் கேக்குறான். கேட்ட உடனே என்னன்னா பிரம்மா கொஞ்சம் இருப்பா, ஏன்னா கோபத்திலிருந்து வந்திருக்காரு இல்லையா, இன்னும் ஒரு சாந்தமாகல, அதனால அப்படியே பார்த்துட்டு இருக்கார். பார்த்தா ஓன்னு கதை ஆரம்பிச்சிட்டாராம். அதனால ஏன்னா கோபத்தினுடைய, அதனால்தான் மன்யு சுக்தம்லாம் சொல்றா இல்லையா, மன்யு சுக்தம்னு சொல்றதே ருத்ரனுக்காக சொல்றதுதான். அந்த கோபமே என்னன்னா ஒரு ரூபத்தை எடுத்த மாதிரி. அதனால்தான் கோபம் எப்பவுமே என்னன்னா மற்றவாளை அழிக்க கூடியதாக இருக்கும். ஆனா அதே சமயத்துல கோபமும் எங்கெல்லாம் ஒரு அதர்மம் நடக்கிறதோ அங்கெல்லாம் கண்டிப்பா கோபமும் தேவை இல்லையா. அதனால கோபம் என்னன்னா இன்ஸ்ட்ருமெண்டா உபயோகப்படுத்துறோம். அதனால இங்க இந்த ருத்ரன் வந்துட்டார் அப்படிங்கறத சொல்லி, ருத்ரன் என்னன்னா ருரோத கில, ருரோத அப்படின்னு என்னன்னா ஓன்னு கத்துறார், அழறதுன்னா உடனே ருத்ரன் அழறன்றது கிடையாது. எல்லாருடைய அழுகையும் போக்கி வைக்கக்கூடியவர் தான் ருத்ரன்னு சொல்றது. அதனால கிலதேனச ருத்ரநாமா. அதனால அப்பா நீ ரொம்ப ஓன்னு சொல்ற இல்லையா, அதனால நீ இப்போ ருத்ரன்னே பேர் வச்சுக்கோ அப்படின்னு பிரம்மதேவன் சொல்லிட்டார். அப்போ உடனே அவரே என்ன ஆயிட்டாராம், ஏகாதச ருத்ரர்கள் ஆயிட்டாளாம், 11 பேரா ஆயிட்டாளாம். யாருன்னா ஏகாதச வயதையாச்ச விபின்ன ரூபம். ஒரு ருத்ரன் தான் ஆனா என்னன்னா அந்த ருத்ரனே 11 ருத்ரர்களாக வந்துட்டார். விபின்ன ரூபம், பின்னமாயிட்டாராம். அந்த ஒரே ருத்ரன் 11 ஃபார்ம்ஸ் எடுத்துட்டாராம், 11 ரூபத்தை எடுத்துட்டாராம், 11 பேர் எடுத்துட்டாராம், 11 மனைவிகளோட அப்படிங்கிற. அப்ப எல்லாமே அதுக்கு வந்துட்டான். அந்த ஒரே ரூபம் ருத்ரன்னு வந்தவருக்கு 11 ரூபம் கிடைச்சுடுத்து, 11 இடம் கிடைச்சுடுத்து, 11 மனைவிமார்களும் கிடைச்சுட்டா. அந்த ருத்ரன் பாகவதத்துல இருக்கு. மகாதேவன், மகானு, சிவன், மனு, மன்யு, ருதத்வஜன், உருதேவன், பவன், காலன், வாமதேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாமங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ருத்ரனுக்கு இருக்கக்கூடிய நாமங்கள், 11 ருத்ர நாமங்கள். இதெல்லாம் ஏகாதச ருத்ரர்கள் அப்படின்னு பேரு. அதனால 11 பேரு, அவளுக்கு மனைவிமார்கள், அதே போல இடமும் கிடைச்சுட்டான். தாவந்திய தத்தஜ பதானி பவத் பிரணுன்னக. பவத் பிரணுன்னகனா உன்னுடைய பிரேரணைனால, உன்னுடைய தூண்டுதலின் பேர்ல என்னன்னா அவளுக்கு பிரம்மதேவன் மூலியமாக 11 ஸ்தானமும் கிடைச்சுட்டான். ஹிருதயம் ஒரு ஸ்தானம், மயிறு ஒரு ஸ்தானம்னு ஒவ்வொரு இடமா சொல்லுவா. அது பாகவதத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்படி ஒவ்வொரு இடமும் அந்தந்த ருத்ரன் வசிக்கக்கூடிய இடமாக இருக்கு. இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இடங்கள் தான் அதெல்லாம் சொல்லுவா. ஆனா பொதுவா இந்த இடத்துல என்னன்னா 11 ஸ்தானங்கள் கொடுத்துட்டேன் அப்படிங்கறத சொல்றான். பிராக பிரஜா விரஜனாயச்ச சாதரந்தம். அப்போ உடனே என்ன பண்றார் பிரம்மதேவன், அப்பா இதுக்கு முன்னாடி 4 பேரை சிருஷ்டி பண்ணேன்,
அவ வந்து என்னன்னா என்ன எனக்கு இதுக்கு மேல சிருஷ்டியை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டா. இப்ப நீதான் ருத்ரன் வந்திருக்க. அந்த சனாதன அந்த சனத்குமாரர்களுக்கு அப்புறம் வந்தது என்னன்னா இந்த ருத்ரன். அதனால நீங்க சிருஷ்டியை பாத்துக்கோங்க, இனிமே நான் போய் தபஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதரந்தம். அப்போ ருத்ரன்ட்ட ரொம்ப அதுவா கேட்டுக்கிறார், ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறார் பிரம்மதேவன். ருத்ரனும் அதுக்கு என்னப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ ருத்ராவிசிருஷ்ட பயதாக்கிருதி ருத்ர சங்க 6வது ஸ்லோகத்தை சொல்ற. ருத்ரன் உடனே என்னன்னா நிறைய சிருஷ்டி பண்ணிட்டாராம். யாருன்னா ருத்ர கணங்களை சிருஷ்டி பண்ணிட்டான். ருத்ர கணங்கள் எல்லாருமே பார்க்கறதுக்கு எப்படி இருக்காலாம், பயதாக்கிருதி ருத்ர சங்க, எல்லாருக்கும் ரொம்ப பயத்தை உண்டு பண்ற மாதிரி இருக்கலாம். ஒண்ணும் இல்ல, ஒரு கோபமே வந்து என்னன்னா ஒவ்வொரு விதமா இருக்கு. சில பேர் அடிப்பா, சில பேர் வந்து கண்ணா பின்னான்னு பேசுவா, அப்படி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே பயப்படுவா இல்லையா? ஒரு கோபத்துக்கு பயப்படாதவா இருப்பாளா? அந்த மாதிரி அழிவுக்கு பயப்படாதவா இருப்பாளா? அது மாதிரிதான் இங்கேயும் என்னன்னா ருத்ரனுடைய கிரியேஷன் பூரா எப்படி இருக்குன்னா எல்லாருக்கும் பயத்தை கொடுக்குற மாதிரி இருக்கான். பயதாக்கிருதி ருத்ர சங்க, ருத்ர கணங்கள் உண்டாயிட்டான். ருத்ர கணங்கள் பார்த்தா என்னன்னா சம்பூரியமான புவனத்ரய பீதஜேதாக, சம்பூரியமான எல்லா இடத்துலயும் பரவிட்டான். இவா வந்து என்னன்னா ருத்ரகணங்கள் நிறைய பேரை ருத்ரன் கிடுகிடுகிடுன்னு படைச்சுட்டாராம். பார்த்தா புவனம் பூரா பரவிட்டாலாம். புவனத்தை பூரா என்னன்னா பயமுறுத்துற மாதிரி ஆயிடுதான். பீதஜேதாக, எல்லாருக்கும் பயம் வந்துடுற மாதிரி ஆயிடுறதான். மாமா பிரஜாகா. அப்போ பிரம்மதேவன் சொல்றாராம், பிரம்மதேவனுக்கு தபசே கலைஞ்சு போயிடுத்து. இவாள்லாம் பயமுறுத்துறத பார்த்தா உடனே வந்து அப்பா நீ இனிமே தயவு செய்து நீ இனிமே சிருஷ்டியே பண்ண வேண்டாம்ப்பா, போறோம், நீ படைச்சது வரைக்கும் போறோம் அப்படின்ட்டு மா வேண்டாம் வேண்டாம் நிறுத்துப்பா, உன்னுடைய இனிமே சிருஷ்டி எல்லாம் வேண்டாம்ப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா, இனிமே நீ சிருஷ்டி பண்ணாதேப்பா. ரொம்ப அந்த அடம் பிடிக்கிற குழந்தைகளோ இல்ல ரொம்ப வந்து என்னன்னா சுட்டி ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிற குழந்தைகள் எல்லாம் பார்த்தா என்னன்னா நம்ம ஏதாவது ஒரு சின்ன காரியம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணும் இல்ல இது ஏதாவது பண்ணுப்பான்னு அதுக்கு ஏதோ ஒரு வேலையை கொடுத்துட்டு போனோம்னா திடீர்னு பார்த்தா கொட்டி முழுகி எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டோம். கடைசியில பார்த்தா என்னன்னா நம்மளுக்கு அதை விட டபுள் பங்கு வேலையாயிடும் இல்லையா? அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவோம், அப்பா நீ கொஞ்ச நேரம் நீ ஏதோ இந்த மொபைலையாவது வச்சுக்கோ, பேசாம பாத்துன்றேன் அப்படின்னு கொடுத்து ஒரு இடத்துல உட்காத்தி வச்சுட்டு நம்ம வேலையெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி இப்ப ருத்ரகணங்கள் படைச்ச உடனே அப்பா இதுக்கு மேல நீ படைப்பு தொழிலை பண்ண வேண்டாப்பா, நீ போய் தபசு பண்ண, அதுதான் இந்த லோகத்துக்கு க்ஷேமம் அப்படின்னு அவர் அனுப்பிச்சுடுறாராம். அதனால தபஸ்சர மங்களா ஏதி அப்படின்னா தபஸ்சர நீ போய் தபசு பண்ணு, அதுதான்ப்பா இந்த லோகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கும், அதுதான் மங்களத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சஷ்டதம் கமலபூஹு இத போல சொன்னாராம். ருத்ரன் கிட்ட போய் நீ போய் தபசு பண்ணுப்பா, அதனாலதான் தட்சிணாமூர்த்தியா இன்னைக்கும் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவா. அதனால நீ இனிமே தபசு பண்ணுப்பா, இனிமே சிருஷ்டி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கமலபூஹு அப்படின்னு பிரம்மா வந்து அவர்கிட்ட சொல்லி பவதீரிதாத்மா இதெல்லாம் எப்படி நடக்கிறது அப்படின்னா ஏதோ பிரம்மதேவனே போய் சொல்றான்றது இல்ல, பகவான் மூலியமாகத்தான் ஒரு விஷயமும் நடக்கிறது. அதனால பவதீரிதாத்மா அப்படின்னா உன்னுடைய பிரேரணையினாலதான் இதெல்லாம் நடக்கிறது. நீதான் எல்லாருக்குள்ள இருந்தும் பண்ண வைக்கிற. அதனால ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து எதனா ஏதோ குறை சொல்றாளோ இல்ல ஒருத்தர் நம்மள திட்டுறாளோ இல்ல ஒருத்தர் நம்மள புகழறாளோ எல்லாமே என்னன்னா பகவத் இச்சையோட தான் நடக்கிறது, பகவான் தூண்டுதல் பேர்லதான் நடக்கிறது. அதனால ஒருத்தர் வந்து நம்மள சொல்றதுனால பர்சனை வந்து நம்ம தப்பா சொல்லவே கூடாது. அதனாலதான் சீதாதேவி கூட சுந்தரகாண்டத்துல யுத்த காண்டத்துல வரும் என்னன்னா அனுமார் வந்து அம்மா உங்களுக்கு நான் என்னமா பண்ணணும், ஏன்னா ராமனுக்கு ஜெயம் எல்லாம் யுத்தம் எல்லாம் முடிஞ்சு போயிடுறது. சீதாதேவிட்ட வந்து சொன்ன உடனே சீதாதேவி பார்த்து கேட்கிற, அம்மா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், நீங்க வந்து பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ராட்சசிகள் எல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் நான் அப்படின்னு சொன்ன உடனே சீதாதேவி சொல்லுவா, அப்பா அப்படிலாம் இல்லப்பா, இவாள்லாம் என்னன்னா அந்த ராஜாவுக்கு கீழே வேலை பண்றதுனால இப்படி இருக்கா, இவா சொந்தமா இவா ஒண்ணும் வேலை பண்ணல, இவாளுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அதனால இவா என்கிட்ட அப்படி நடந்துன்றது கூட என்னன்னா ராவணனுடைய சொல் கேட்டு. இப்ப விபீஷணன் ராஜாவாயிட்டு அப்படின்னா என்ன, அப்ப அவர் எப்படி நடத்துறாரோ அப்படிதான் இந்த பிரஜைகள் இருப்பான். அதனால பிரஜைகள் மேல தப்பு சொல்லக்கூடாது, அவர் எப்படி இங்க கண்ட்ரோல் பண்றாரோ அது பொறுத்துதான், அவர் என்ன சொல்றாரோ அதுபடின்னு தான் ஆடுவா இல்லையா? அந்த மாதிரிதான் வந்து என்னன்னா இப்போ இந்த பகவானுடைய சொல்படிதான் எல்லாமே நடக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அடுத்த ஸ்லோகத்தை 7வது ஸ்லோகத்தை சொல்றேன், தஸ்யாத சர்க்கரசிகஸ்ய மரீச்சிரத்ரிஹி. அப்போ இன்னும் சிருஷ்டி பண்ணணும், ஏன்னா சிருஷ்டி இன்னும் மனுஷ பிறப்பு வரைக்கும் இன்னும் ஒழுங்கா வரல இல்லையா? அப்போ அதுக்காக என்ன பண்றார் பிரம்மதேவன் மறுபடியும் தபசு பண்ணி சர்க்கரசிகஸ்ய, சர்க்கன்னா மேல மேல பிரஜா சிருஷ்டி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தபஸ் மூலியமாக
மரீச்சி, அத்ரி, அங்கிரசு, கிரதுமுனி, புலகர், புலஸ்தியர், பிருகு, வசிஷ்டர், தக்ஷன், அதே போல நாரதர். இப்படி இத்தனை 10 பேர் சொல்லுவா. இந்த 10 பேரையும் உண்டு பண்ணார் அப்படிங்கறதுதான். இந்த 10 மகரிஷிகள் இவாளை படைச்சுடுறார். அதனால மானச புத்திரர்கள் முதல்ல, அந்த மானச புத்திரர்களுக்கு அப்புறம்தான் வந்து ருத்ரன், ஏகாதச ருத்ரர்கள். அந்த ருத்ரகணங்களுக்கு அப்புறம் பார்த்தா வந்து என்னன்னா இந்த 10 மகரிஷிகள் உண்டாரா. அவ எல்லாருக்கும் என்னன்னா பவத் அங்கிரிதாசக அப்படின்ற பொழுது எல்லாருமே, அதை விட நாரதர் உன்னுடைய திருவடிகளே கத்தின்னு இருக்கக்கூடியவர் அப்படிங்கறத சொல்றார். ஏன்னா நாரதர் மட்டும்தான் இதுல பிரஜா சிருஷ்டிங்கிறது கிடையாது. இது எல்லாரும் பிரஜைகளை சிருஷ்டி பண்ண போறான். அதனால தர்மாதிகான் அபிஸ்ருஜன்னத்து கர்தமம்ச. அடுத்தது வந்து என்னன்னா பிரம்மதேவன் என்ன பண்றார், தன்னுடைய நிழல்ல இருந்து கர்தம பிரஜாபதியை உண்டு பண்றார், தர்மனை உண்டு பண்றார். அதே போல இன்னும் சில பிரஜாபதிகள் எல்லாம் உண்டாரா. இதுக்கப்புறம் தான் என்னன்னா சரஸ்வதியை படைக்கிறார் அப்படிங்கறத சொல்றான். இப்ப சரஸ்வதி அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும், நம்ம கேள்விப்பட்டது வரைக்கும் அப்படின்னா பிரம்மதேவனுடைய மனைவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பொதுவா அப்படித்தானே சொல்றது. அதனால சரஸ்வதி தேவி உண்டான உடனே என்னன்னா பிரம்மதேவனுக்கு சரஸ்வதியை பார்த்த உடனே ஆசை வந்து விட்டான். ஆசை வந்து கொடுத்தோம்னா நம்ம சாதாரணமா மனுஷ லோக்கத்துல இருக்கிற மாதிரி, ஏன்னா இது வரைக்கும் என்னன்னா ஆண் பெண் சேர்க்கை அப்படிங்கறதே கிடையவே கிடையாது. எல்லா சிருஷ்டியும் என்னன்னா மனதுனால ஜனிக்க கூடியவாதான். எத்தனை இங்க ரிஷிகள் உண்டாயிருக்காளோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடியவா வரைக்கும் என்னன்னா மனதுனால உண்டு பண்ணப்பட்டவாதான். அதனால இங்க வந்து சரஸ்வதி தேவியை பார்த்த உடனே ஆசை வந்து விடுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சரஸ்வதி அப்படின்னாலே வாக்தேவி, வாக்கு வருது இதுக்கப்புறம் தான். அது வரைக்கும் தபஸ் மட்டும்தான் இருந்தது, இதுக்கப்புறம் தான் வாக்கு வருது. வாக்கு வந்த உடனே பிரம்மதேவனுக்கே ஆசை வருதான். என்னன்னா நம்ம பேசிட்டே இருக்க மாட்டோமா. இப்போ குழந்தை முதல்ல பேச ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எப்படி தோணும், ஆஹா குழந்தை பேச்ச கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு தோணும் இல்லையா. எல்லாருக்கும் அப்படித்தானே தோணும் இல்லையா. இப்போ ஒருத்தர் புதுசா இப்பதான் பேச ஆரம்பிக்கிறா, அதுவும் இப்ப குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்து கதையெல்லாம் சொல்லும் பொழுது, ஆஹா ரொம்ப நல்லா இருக்கே கேட்டுட்டே இருக்கலாமே அப்படின்னு மடியிலேயே வச்சுன்னு கேட்டுன்னு இருக்கலாம். ஆனா எல்லா காரியமும் இல்லையா தடையாயிடும். உடனே ஆத்துல இருக்கிறவன் என்ன சொல்லுவா, ஆமாமா போறோம் போறோம் குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கிறது போறோம், ஆத்துல இருக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரிதான் வந்து என்னன்னா இந்த சரஸ்வதி தேவி வாக்தேவி வந்த உடனே அங்காது இந்த ஸ்லோகம் 8வது ஸ்லோகத்துல சொல்றேன். அதாவது வாணிம் விதாய விதிரங்கஜ சங்குலோபூத். அந்த வாணி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா என்னன்னா ரொம்ப ஆசைப்பட்டு கூடவே அப்படியே வச்சுட்டு அப்படியே பேசிண்டே இருக்காராம். அப்படி பேசிண்டே இருக்கும்பொழுது வாக்தேவி இல்லையும் இல்லையா, அதனால பேச்சு மேல ஒரு ஆக்கர்ஷணம் வருது. அதுதான் இங்க முக்கியமாக சொல்ல வருது. அதாவது பொதுவா என்னன்னா இப்ப கர்மகாண்டத்தை, இப்ப வேதம் படி பார்த்தா என்னன்னா கர்மகாண்டம் வந்து கொடுத்தோம்னா பொதுவா என்ன பண்ணுவா, அது மேலேயே ஆசை வந்துரும். ஏன்னா வாக்தேவிங்கிற பொழுது வேதமும் வர்றதுங்கிறது தான் அர்த்தம் இங்க. அப்போ அந்த வாக்கு, அந்த கர்மகாண்டம் வந்து கொடுத்தனா சில பேருக்கு கர்மகாண்டத்திலேயே இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலையை பண்ணிட்டே இருப்பா, இல்ல யஜ்யங்கள் பண்ணிட்டே இருப்பா. ஏன்னா இது கிடைக்கும் அது கிடைக்கும்ன்ற அந்த யஜ்யத்து மேல இன்ட்ரெஸ்டே வந்துட்டு இருக்கும் இல்லையா. அத போல சொல்றதுதான் இந்த இடத்துல சரஸ்வதி தேவிய ரொம்ப பிடிச்சிக்காம விகாரம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றதெல்லாம் அதுதான். அதனால அதுக்கு நம்ம இந்த பூலோகத்துல இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் நம்ம எடுத்துட்டு வரவே கூடாது. அதனால போதிதைஹி, அப்போ உடனே நீ என்ன பண்ற, உன்னுடைய அதாவது பிரம்மதேவன் கிட்டே இருந்து உண்டான சில பிரஜாபதிகள்லாம் இருக்கா, சனத்குமாரர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவா மூலியமாக அவளுக்குள்ள இருந்து பிரேரணை பண்ணி போதிதைஹி, உன்னுடைய போதனைனால உன்னுடைய பிரேரணைனால அந்த பிரம்மதேவன்கிட்ட இருந்தே ஜனிச்சவா மூலியமாக மறுபடியும் பிரம்மதேவனுக்கு உபதேசம் மாதிரி போறதாம். அதனால தனூஜைஹி உத்போதிதச்ச அப்படிங்கிற, தனூஜைனா பசங்கன்னு அர்த்தம். எந்த பசங்க, சனக்கன் சனந்தனன் இவாள்லாம் கூடவே தக்ஷ பிரஜாபதி இவாள்லாம் சேர்ந்து என்ன பண்றா, அப்பா என்னதான் இருந்தாலும் நீதான் சிருஷ்டி பண்ணிருக்க, வாக்தேவி நீதான் சிருஷ்டி பண்ணிருக்க, ஆனா அதுலயே உன் மனசு போயிட்டு இருந்ததுன்னா இன்னும் பிரஜா சிருஷ்டி ஆகாது இல்லையா அப்படின்னு பகவானுடைய பிரேரணையினால இந்த பிள்ளைகள் மூலியமாக மறுபடியும் பிரம்மதேவனுக்கு என்னன்னா அந்த போதம்,
அந்த அறிவுங்கிறது திருப்பி வருதான். அப்படி வந்த உடனே என்னன்னா, ஆமாமாப்பா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை விலக்கிட்டு விரராமன்னா அதுல இருந்து ஒதுங்கி, அதுக்கப்புறம் என்ன, தமோ விமுஞ்சன். தமோன்னா என்னன்னா, ஏன்னா ஒண்ணுத்திலேயே போய் அப்படியே விழுந்துடுறதுங்கிறது என்னன்னா ஒரு அஞ்ஞானம் தான். அதனால அந்த அஞ்ஞானத்தை விட்டுட்டார். தமோ விமுஞ்சன். விமுஞ்சன்னா முஞ்சதினாலே விடுறதுன்னு அர்த்தம். அப்போ தமோ குணமான அஞ்ஞானத்தை விட்டுட்டார், அந்த மோகத்தை விட்டுட்டார் அப்படிங்கறத சொல்லி 9வது ஸ்லோகத்தை சொல்றா. வேதான் புராண நிபகான் அப்படி சர்வ வித்யாகா. இப்போ பூரா என்ன தபசு பண்ணி மறுபடியும் பூரா ஞானமும் வந்துடுதான். ஆனா இதுல மோகிச்சு போயிடல, பிரம்மதேவன் மோகிச்சு போயிடல. அத்தனை வேதங்கள் அத்தனை புராணங்கள் எல்லாம் வந்துடுதான். அவருடைய அந்த உள்ளுக்குள்ள அத்தனை ஞானமும் விருத்தியாயிண்டே இருக்கு. அப்படி சர்வ வித்யாக எத்தனை வித்தைகள், 64 ஆய கலைகள் 64ன்னு சொல்றோம் இல்லையா, அத்தனை வித்தைகள், வேதம் வேதாங்கங்கள் புராணங்கள் எல்லாம் வந்துடுதான். உப புராணங்கள் எல்லாம் வந்துடுதான். எல்லாம் என்னன்னா 4 முகத்திலிருந்தும் வெளியில வருதான். ஒரு முகத்திலேருந்தும், அதாவது ருகு யஜு சாம அதர்வணன்னு சொல்லக்கூடிய 4 முகத்திலிருந்து வர ஆரம்பிச்சுடுத்து வந்துட்டு என்னன்னா அத மொத்தத்தையும் தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அத்தனை பிரஜாபதிகள் அத்தனை மகரிஷிகள் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணாராம். இதுதான் வேதம்னு சொல்லி எல்லாருக்கும் புத்திரேஷு தேஷு வினிதாய. வினிதாயன்னா எல்லாத்தையும் அப்படியே அவளுக்கு டிரான்ஸ்பர் பண்றாராம் பிரம்மதேவன். அப்படி டிரான்ஸ்பர் பண்ண உடனே என்ன ஆகும், அந்த வித்தியை பூரா அவளுக்குள்ள வந்துடுறது, மகரிஷிகளுக்குள்ள வந்துடுறது. அததான் இங்க சொல்றார். அதுக்கப்புறம் தான் என்னன்னா, பொதுவா குழந்தைகளை கூட என்னன்னா நம்ம எஜுகேஷன் படிப்பு சொல்லி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போக சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறான் இல்லையா. இன்னைக்கும் படிக்காதவாளெல்லாம் வெறும் அப்படியே சும்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுங்கிறது கிடையாது. அதனால கொஞ்சம் அந்த அறிவுங்கிறது இருக்கணும். எப்படி லைஃப் லீட் பண்ற அறிவு கூட இல்லாம ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சு என்ன பண்ண போறான் இல்லையா. அதனால இங்கேயும் என்ன பண்ற, வேதம் புராணங்கள் எல்லாத்தையும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டோ அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இனிமே நீங்க சிருஷ்டிய பாத்துக்கோங்கோ அப்படிங்கிற அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாராம். ஏன்னா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டுதான் பொறுப்பை ஒப்படைக்கணுமே தவிர பொறுப்பை கொடுத்துட்டு கத்துப்பான்னு விட்டுறவே கூடாது. ஏன்னா அப்படி இருந்துட்டா எல்லாத்தையும் தப்பா பிரயோஜனம் பண்ணிப்பான் இல்லையா. தப்பா புரிஞ்சுக்கிறதுங்கிறது அப்பதான் வரும். இப்ப நிறைய பணத்தை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு சொன்னா கேட்டுக்கவே மாட்டான். இப்படித்தாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டுதான் பணத்தை அவளுக்கு கொடுக்கணும். அதனால எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டுதான் நீ ஒருத்தருக்கு என்னன்னா பொறுப்பை கொடுக்கணுமே தவிர, இப்போ ஆபீஸ்க்கு கூட வேலைக்கு போறா, முதல்ல ட்ரைனிங் அப்ரெண்டிஸ்ஷிப் இல்லையா. அந்த ஒரு 6 மாச காலம் என்னன்னா அப்ரெண்டிஸா இருப்பா. அந்த ட்ரைனிங் அந்த இதெல்லாம் கத்துன்றதுக்கு அப்புறம் தான் நீ வேலைக்கு வரலாம். நீ எடுத்தோடனே வேலைக்கு வருதுங்கிறது கிடையாது. எல்லாமே அப்படிதான். நாலேஜ் டிரான்ஸ்பர் ரொம்ப முக்கியம். அப்போ சர்க்க விருத்தி, இதுக்கப்புறம் என்னன்னா நீ சர்க்கத்தை விருத்தி பண்ணுப்பா. இதுக்கப்புறம் நீ என்னன்னா பிரஜா சிருஷ்டியை பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்டயே மனசை வச்சுட்டு தியானத்துல அமர்ந்துட்டார் பிரம்மதேவன். அதனால்தான் தவ பதாம்புஜம் ஆஷ்ருதோபூத், உன்னுடைய திருவடிகளையே ஆசிரிச்சுட்டார் அப்படிங்கறது 9வது ஸ்லோகத்துல சொல்றான். 10வது ஸ்லோகத்துல ஜானன் உபாயமத தேகமஜோ விபஜ்ய. இப்போ இதுக்கப்புறம் தான் என்னன்னா பிரஜா சிருஷ்டி ஆறுது. ஆனா என்னன்னா அந்த சிருஷ்டி ப்ராப்பரா ஆக மாட்டேங்கிறது. ஏன்னா ஆண் பெண் சேர்க்கை இருந்தால்தான் பிரஜா சிருஷ்டி நன்னா ஆகும்னு அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியறதான். அது வரைக்கும் என்னன்னா மனசுனால சிருஷ்டி பண்ணிட்டே இருக்காரே தவிர அதுக்கப்புறம் பிரஜா சிருஷ்டி ஒழுங்கா ஆக மாட்டேங்கிறது. அப்போ ஜானன் உபாயம் இப்பதான் அவருக்கு தபசு பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னன்னா தோன்றது, ஆஹா பிரஜைகள்லாம் மனுஷாலாம் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னா அதாவது ஒரு பெண் ஆளுன்னு இருந்தாதான் அதுக்கப்புறம் இன்னும் மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும் இல்லையா. இல்லைன்னா ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே நின்றுடுற மாதிரி இருக்கு. அதனால மனசுனால என்னதான் சிருஷ்டி பண்ணாலும் பிரஜா சிருஷ்டிங்கிறது என்னன்னா ஒரு ஆண் பெண்ணினுடைய சேர்க்கையினால வந்தால் இன்னும் சிருஷ்டி அதிகரிக்கும் அப்படின்னு தோணித்தான். அதனால தோணித்தான்னா என்ன, இந்த உபாயம் தபசு பண்ணதின் மூலமாக பகவான் உள்ளுக்குள்ள பிரேரணை பண்ணிருக்க. அதனால என்ன ஆச்சா, தேகம் அஜோ தன்னுடைய தேகத்தையே 2 பாகமாக எடுத்துட்டாராம். அதுல ஒரு பெண் ஒரு ஆண் அப்படிங்கிறது உண்டாயிட்டான். தன்னுடைய உடம்பிலிருந்தே 2 பாகம் அந்த 2 பாகமும் ஒண்ணு மனுவாகவும், மனுல இருந்துதான் வந்ததுனாலதான் மேன் அப்படின்னு மனித வர்க்கத்துக்கு சொல்றோம்.
அதனால மனுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆணும் அதுக்கான வதுனா பெண், அந்த பெண் பேர் என்னன்னா சதரூபைன்னு உண்டானாலாம். அதனால மனு சதரூபை வேறு யாரும் இல்ல, பிரம்மாவினுடைய உடம்பிலிருந்தே 2 பகுதியாக பிரிஞ்சு அதுக்கப்புறம் தான் என்னன்னா மானுஷ குலானி, மனுஷ குலம் இன்னும் 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 தழைச்சுது அப்படிங்கறது சொல்ற. அதனால மனித வர்க்கம் பூரா பெருகினது எப்போன்னா பிரம்மதேவன் தன் பகுதியிலிருந்து தன்னுடைய உடம்பிலிருந்தே 2 பாகமாக பிரிந்து அப்படி ஒரு பெண் மனுவாகவும், அதாவது ஒரு பெண் சதரூபையாகவும் ஒரு ஆண் மனுவாகவும் உண்டானார்கள் அப்படிங்கறத சொல்லி இப்படித்தான் என்னன்னா அத்தனை மனித வர்க்கமும் படைக்க ஆரம்பம் ஆச்சு அப்படிங்கறத சொல்லி ஹே கோவிந்த. ஏன்னா கோ அப்படின்னு சொன்னாலே பசுவுக்கும் கோ, பூமிக்கும் கோ, பேச்சு அந்த சாமர்த்தியம் அதுக்கும் கோன்னு சொல்றது, இந்திரியங்களுக்கும் கோன்னு சொல்றது, அதனால எல்லாத்துக்கும் கோன்னு சொல்றது. அப்படி எல்லாத்தையும் ரட்சிக்க கூடிய ஹே கோவிந்தா, ஹே குருவாயிரப்பா, நீதான் என்னுடைய இந்த வியாதிகளையும் போக்கணும். ஏன்னா உன்கிட்ட இருந்துதானே இப்படி பிரஜா சிருஷ்டி உண்டாச்சு. அப்ப பிரஜா சிருஷ்டி உண்டான நீதானே அனைத்துக்கும் காரணம். அப்படிப்பட்ட நீதான் என்னுடைய இந்த ரோகத்தையும் போக்கணும் அப்படிங்கறதோட இந்த தசகம் பூர்த்தி ஆறுது.